ஒரு 2 வசனங்களை முதலாவது வாசித்துட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போவோம். ஆகவே 103ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிப்போம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சரி, அது அப்படியே திரும்ப போவோம். 4வது வசனம் இங்கிலீஷ்லையும் வாசிடுவோம். Who redeems your life from the pit and crowns you with love and compassion, who satisfies your desires with good things so that your youth is renewed like the eagles. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Revelation 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சரி, முந்தின வசனத்தில் என்ன செய்கிறார் என்று சொல்லப்பட்டது, இங்கே என்ன நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால கடந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் எழுதியிருக்கு. They triumphed over him by the blood of the lamb and by the word of the testimony. They did not love their lives so much as to shrink from death. மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் வந்தாலும் அதை கூட பயப்படாமல் இருந்ததுனால அவர்கள் கடைசியில் என்ன செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேற்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையே கதையை சார்ந்திருக்கிறதான வாழ்க்கை. இந்தியாவில் மற்ற நாடுகளை விட சினிமா, டிவி இது எல்லாமே மிக பிரபல்யம். ஆனால் இந்தியா மட்டும் இல்லை, கொரியா, சைனா, அமெரிக்கான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இந்த டிவி கதைங்க, சினிமா இதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க. அதற்கு ஏன் வரவேற்பு இருக்கிறது? பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது உண்மை இல்லை. ஆனால் உண்மையை போல ஒன்றை சித்தரிக்கும் போது நமக்கு அதில் ஒரு ஈர்ப்பு வருகிறது. we get dragged into it. அப்படி இருக்கிறதா நேரத்தில் இந்த ஒரு 15-20 வருஷமாக சோஷியல் மீடியா பிரபலமாகிறதுனால இப்போ சோஷியல் மீடியாவில் இன்னும் நிறையா வருகிறது. இப்போ குட்டி குட்டி கதை. ஸோ இப்போ கதை என்ன ஆயிடுச்சு, ரீல்ஸ் எவ்வளோ நேரம் ஓடுது? சரி, 30 செகண்ட்ஸ், 1 மினிட், இவ்வளோ தான். ஸோ ரீல்ஸுன்னு சொல்லி வருகிறது, ஃபேஸ்புக்கு போனால் ஸ்டோரின்னு சொல்லி வருகிறது. ஸோ இப்படி எல்லாம் அங்கே இங்கேன்னு சொல்லி குட்டி குட்டி கதையாய் வருகிறது. இந்த குட்டி குட்டி கதை வரும்போது இது நடக்கிற சம்பவத்தை அப்படியே படம் பிடித்து எடுக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இதை எப்படி காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதற்காக யோசித்து இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காண்பிக்கிறோம். அதனால்தான் முந்தி கேமரான்னு சொல்லி பேசாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கு. யாரையும் யாருமாக மாற்றிடலாம். இப்படி இருக்கிறவங்கள அப்படி மாற்றலாம், அப்படி இருக்கிறவங்க இப்படி மாற்றிடலாம். சரியா? ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். குரூப் ஃபோட்டோ எடுத்த உடனே நம்ம டீமில் இருக்கிற ஒருத்தர் முன்னுக்கு போய் நின்றுட்டார். அவர் நிற்க வச்சிட்டாங்க. அவருக்கு தொப்பை கொஞ்சம் பெருசு. அப்போ அவர் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்ததில் அது தொப்பையை பார்க்கல, அது தொப்பை பெருசாக போயிடுச்சு. உடனே அவர் ரொம்ப நொந்து போயிட்டார். என்னை முன்னாடி நிற்க வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. அப்போ நம்ம சொன்னோம், சரி ஓகே கவலைப்படாதீங்க அப்படின்னு அதே ஃபோட்டோவை எடுத்து ஏஐயை யூஸ் பண்ணி அவர் வயிறு அப்படியே உள்ளுக்கு தள்ளி அவர் அப்படி நிற்கிற மாதிரி மாற்றியாச்சு. அப்போ மனைவி தான் அதை செஞ்சு கொடுத்தாங்க அவருக்கு. ஓகே, அவருக்கு பெரிய சந்தோஷம். என்ன ஆச்சு? தொப்பை உள்ளுக்கு போயிடுச்சு. என்னைக்கு போச்சு? இந்த ஜென்மத்தில் அது போனதே இல்லை. ஆனால் அந்த படத்தில் போன மாதிரி காட்டுகிறது, அதில் ஒரு சந்தோஷம். இப்படி ஒவ்வொருவரும் இல்லாத ஒன்றை அதுக்குள்ளே கொண்டு இன்னைக்கு உலகத்துக்குள்ளே எல்லா பக்கமும் கொண்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து மனம் உடைஞ்சு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன மனம் உடையிறாங்க? இப்படிலாம் இருக்கே, நமக்கு இப்படிலாம் இல்லையே.
இன்னைக்கு உலகம் பூரா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய் திங்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இருக்கிற எல்லாத்தையும் தின்ன வேண்டியது. இதை தின்னு அதை தின்னு அதை தின்னு அதை பார்த்த உடனே நமக்கு என்ன, நம்மளும் தான் இருக்கிறோமே இதே இட்லி தோசையை தின்னுக்கிட்டு என்னைக்கு தான் இதெல்லாம் போய் சாப்பிட போகிறோமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஆள். அப்போ தாய்லாந்து மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாட்டிக் மார்க்கெட் இருக்கு. அப்போ அங்கே போனால் காக்ரோச்சு, புழு, பாம்பு, தேள் எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்குறான். ஓகே, அதை படம் எடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வருது. இன்னொரு கூட்டம் இதை எப்படியாவது சாப்பிட்டு பார்ப்போம். அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்றத ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு தான் தெரியும். ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் அது காட்ட மாட்டாங்க. ஓகே, ஆனாலும் அதை போய் பார்த்து என்னைக்காவது நம்ம இங்கே போய் இதெல்லாம் என்ன செஞ்சிடணும், சாப்பிட்றணும். அங்கே போய் பாருங்க, அப்போதான் தெரியும். அப்படி நம்மளை தமிழில் சொல்லணும்னா உசு பேத்துறதுக்கு இப்படி காரியங்கள் நிறையா வந்து இதனால சில நேரம் மன முடிவாகிறது. மற்றவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் அமையலை. மற்றவங்களாம் பார்க்குறதற்கு எவ்வளோ எடுப்பாக இருக்கிறாங்க, என்னை பார்க்கும்போது அப்படி இல்லை. அப்போ என்னால் இந்த மாதிரி இருக்க முடியல என்கிற ஒரு எண்ணம் வருகிறார். அதனால் நம்ம என்ன செய்கிறதில்ல, ஸ்டோரி போடுறதில்ல. ஏன்னா ஸ்டோரியே இல்லை, சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அவன் அவங்க கிச்சனை கொண்டு போய் காட்டி இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு என்னெல்லாமோ காட்டுறான். நம்ம கிச்சனில் அப்படி காட்டுற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ அவன் கிச்சனோட காட்டினா பரவாயில்ல, முந்தி ஹால் காட்டினா, கிச்சன் காட்டினா, டைனிங் ரூம் காட்டினா, இப்போ பெட்ரூம், டாய்லெட்டு கூட காட்டிகிட்டு இருக்கிறான். அது ஒரு மாதிரி அத்துமீறி போயிட்டுருக்கு. இப்போ இந்த கால வேளையில் நாம் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களுக்கு அப்படி தெரியலாம், உங்களுக்கு ஒன்றும் கதை இல்லை, உங்கள் கதை வந்து வேஸ்ட்டு, உங்கள் கதையை வந்து உலகத்துக்கு காட்ட முடியாது. நம்ம வாழ்க்கை வந்து உலகத்துக்கு காட்டுறதுக்காக இருக்கிற வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்க்கை நாம் வாழ்வதற்கான வாழ்க்கை. இப்போ இவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். அப்போ அந்த சாட்சின்றது தான் ஒரு ஸ்டோரி. அவங்க சாவே வந்தபோது கூட அதை கண்டு பயப்படாமல் எதிர்த்து நின்னவங்க, அதுதான் அவங்க கதை. சாவு கூட அவங்கள ஒன்றும் செய்ய முடியல, மேற்கொண்டார்கள். ஸோ இந்த சந்ததியில் வந்திருக்கிற நீங்களும் நானும், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும், இன்னைக்கு நம்ம கதை சரியில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு என்று சொல்லி ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது. இதை தான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நம்முடைய கடந்த காலத்தை எடுத்துக்கொள்வோம். கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால், கடந்த காலத்தில் நடந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நினச்சி நாம் எவ்வளவோ பெருமைப்படலாம். ஆனால் நிறைய நேரத்தில் அது நல்லா இருக்கிறது இல்லை. ஓகே, இப்போ நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களா. ஜட்ஜஸ் 11:1. கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கிலேயாத் அவனை பெற்றான். ஓகே, அவன் அம்மாவை பற்றி எப்படி சொல்லியிருக்கு பார். இன்னைக்கு சிலவங்களுக்கு தங்களுடைய தாயை பற்றி யாராவது ஒருத்தர் லேசாக சொல்லிட்டா கூட அவ்வளோ கோவம் வரும். சிலருக்குல்ல, எல்லாருக்குமே. ஆனால் இங்கே சொல்லுகிறது, அவன் தாயை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவனுடைய தாய் பரஸ்திரீ. இப்போ இவன் பிள்ளையாய் பிறந்தப்ப அவன் வாழ்க்கையில் எவ்வளோ வசனப்பட்டிருப்பான் பாருங்க. ஒன்றுமே சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது. அப்படி இருந்தவனுக்கு ஒரு எதிர்காலம், அவன் பிற்காலத்தில் ஒரு விசுவாச வீரன் என்பதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படின்னா இந்த பிறப்புக்கு அவன் பொறுப்பல்ல. அவன் வந்து நான் இப்படி பிறக்கணும்னு சொல்லி கேட்கல. அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிறப்பு ஆயிற்று, இதை போய் நீ அவன் ஒன்றும் மாற்ற முடியாது.
ஆனாலும் வாழ்க்கையை எதிர்கொண்டான். நாம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்த மாதிரி அவன் மேற்கொள்ளுகிறவனாய் மாறினான், விசுவாச வீரனாய் மாறினான். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 நாளாகமம், First Chronicles chapter 4 verse 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். சரி, ஒரு அம்மா ஒரு பிள்ளை பிறக்கும்போது பிள்ளை பிறந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டு பெக்கிறது எப்படி? இந்த பிள்ளை பிறந்ததே எனக்கு துக்கம், துக்கத்தில் இந்த பிள்ளை பிறந்திருக்கு, வேதனையில் பிறந்திருக்குன்னு சொல்றது எப்படி? அவனும் வாழ்க்கையை எதிர்கொண்டான். ஆனால் அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தான். அதனால இன்னைக்கு யாபேசுடைய ஜெபம் அவ்வளவு முக்கியமான ஜெபமாக பேசப்படுகிறது. பிறப்பு தான் அப்படின்னு சொன்னா, நாம வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் செய்கிறதான சில காரியங்கள் நமக்கு சாதகமாய் வராமல் எதிராய் முடிந்து விடுகிறது. இப்போ வேதத்தில் நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த எடுத்துக்காட்டு 1-2 நான் சொல்லுகிறேன். மோசேக்கு பிறந்ததெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பிறந்த உடனே என்ன செய்யட்டாங்க? இந்த பையனா பிறந்தா கொன்றணும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் வாசிக்கும்போது இதெல்லாம் போயிடுச்சு, சரி ஓகே அப்படின்ட்டு அவன் அரண்மனைக்கு போயிட்டான், நல்லா இருந்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் நம்ம நிறைய நேரம் அவனுக்கு இருக்கக்கூடிய இமோஷனல் பிரச்சனைகளை பற்றி நம்ம யோசிக்கிறதில்ல. நான் வாழ்கிற இடம் என்னை, என்னுடைய சந்ததியை, என்னுடைய குடும்பத்தை எதிர்க்கிற ஒரு இடத்துல நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னதான் சொன்னாலும் அம்மா அப்பாவோட வாழ்கிறதற்கு எனக்கு கொடுத்து வைக்கல என்கிற எண்ணத்தோடு தான் அவன் வாழ்ந்துக்கிட்டே இருந்தான். அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அவனுக்கும் இங்கிருந்து எப்படியாவது போகணும், எதையாவது செய்யணுன்ற எண்ணத்தில் தான் இருந்தான். அப்போ தன்னை தேற்றி கொண்டு, சரி நம்ம எப்படியாவது களத்தில் இறங்குவோம், இந்த இஸ்ரவேலர் எகிப்தியர் பிரச்சனைக்கு நம்ம ஒரு தீர்வு காணுவோம், ஸ்மால் ஸ்கேல ஆரம்பித்து போகலான்னு போகும்போது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கடைசியில் அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேலரும் அவன் வேண்டான்னு நினச்சாங்க, எகிப்தியரும் அவன் வேண்டான்னு நினச்சாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். யோசிச்சு பாருங்க, 40 வருஷம் அவன் வனாந்திரத்தில் இங்கேருந்து ஓடி போய் வாழ்ந்தான் என்பதை வாசிக்கிறோம். 40 வருஷங்கிறது ஒரு ஆளுடைய அந்த ஆக்டிவ் லைஃப், அந்த பீரியட். 40 வருஷம் ரிக்ரெட், பேசாமல் இருந்திருக்கலாம். வாய் மூடிட்டு இருந்திருந்தா ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கும். வாயை கொடுத்து கெடுத்துக்கிட்டேன், தேவையில்லாமல் தலையிட்டு கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, அவ்வளவு வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருந்த நான ஒருவன். இப்போ நமக்கு ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஆளை கூட சரி பண்ண முடியுமா அப்படின்னா அவனை தான் கூப்பிட்டான். தாவீதை எடுத்துக்கொள்ளுவோம், நமக்கு தெரிந்த ஆளுன்றதுனால நான் அவரை சொல்கிறேன். இப்போ அவனுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் வீட்லேயே அவனை பெருசாக எடுத்துக்கல. கடைசியில் இந்த வீட்டில் தான் இஸ்ரவேலுடைய எதிர்கால ராஜா இருக்கிறார்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி வந்த உடனே பசங்கள்லாம் நிற்கிறாங்க. சாமுவேல் இல்லைன்னு சொல்லுகிறான். ஆண்டவரும் இவங்கெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ சாமுவேல் அவன்கிட்ட கேட்குறான், இவ்வளவு தானா, இல்லை இன்னொரு பையன் யாரும் இருக்கிறானா? அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இன்னொருத்தன் இருக்கிறான், ஆனால் அவன் ஆடு மேய்ச்சிட்டில் இருக்கிறான் அப்படின்னா அவங்க அப்பா அப்பயே முடிவு பண்ணிட்டாரு, சாமுவேல் வருகிறதற்கும் தாவீதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் வேஸ்ட். அப்படி இருக்கிறவனை கூப்பிட்டு அவன் வந்த உடனே இவன் தான் ஆண்டவர் சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணி அன்னையிலிருந்தே அவனுக்கு வில்லங்கம் தான். இந்த வில்லங்கத்தின் உச்சகட்டம் எங்கே போகிறது? கோலியாத்தை வீழ்த்துகிறதான ஒரு சமயத்தில் அவனுக்கு நல்லது நடக்கிறதுக்கு பதில் அது திருப்பி பிரச்சனையாக தான் போய் முடிக்கிறது.
கடைசியில் யாருடைய ஆதரவு அவனுக்கு கிடைத்திருக்கணுமோ ராஜாவே அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அப்படி செயல்படுகிறான். இப்போ அவனும் மனசுக்குள்ளே யோசிச்சிருப்பான், நான் பேசாமல் தானே இருந்தேன், நான் ஆடு மேய்க்கிறது எனக்கு பிடிக்கல, வாழ்க்கையில் நான் சாதிக்கணும் உயரணும்னு நான் எதாவது கேட்டேன்னா சும்மா இருந்தால நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. அந்த மாதிரி நான் கோலியாத்தை இன்னைக்கு போய் 2ல் 1 பார்க்கணுன்னு திட்டம் பண்ணியா போனேன், நானும் சும்மா தானே போனேன். போன இடத்துல அங்கே நடந்த பிரச்சனையை பார்த்த உடனே என்னால் சும்மா இருக்க முடியல, நான் அதில் தலையிட்டு அவனை நான் கொன்று போட்டேன். இது என் பேரை நான் பெருசாக்கணுன்றதுக்காக செய்யலை, ஆனால் ஏன் என்ன எல்லாரும் வெறுக்கிறீர்கள் என்று அவன் கேட்டான். அப்போ ஆடு மேய்க்கவும் போக முடியல, ராஜாவும் இருக்க முடியல, அந்த மாதிரி எல்லாமே குழம்பி போச்சு. ஸோ இப்படி குழப்பத்தோடு வாழ்க்கையில என்னத்தையோ எங்கேயோ தொலைச்சிட்டு இல்லை எங்கேயோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இப்படி தடுமாறி கொண்டிருந்த அநேகரை தேவன் சந்தித்து மாற்றி இருக்கிறார். இதை ஏன் இப்ப காலையில பேசுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை இந்த விஷயத்துல உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லைன்னு சொன்னா ஒரு சமாதானம் வரணும். என்ன சமாதானம் வரணும்? நான் பிறந்த இடம் சரியில்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை, நான் பிறந்த ஊர் சரியில்லை, நான் போன ஸ்கூல் சரியில்லை, எங்கள் அப்பா அம்மா என்ன வளர்த்த விதம் சரியில்லை, இதெல்லாம் ஏற்படுத்தின பாதிப்பை நான் இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே டாப் ஸ்கூலில் படிச்சிருந்தோம்னா நம்ம லெவல் வேறையாக தான் இருந்திருக்கும். யாருமே திறமையற்றவர்கள் இல்லை. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் வாய்ப்பற்றவர்கள் தான் இருக்கிறார்களே வெளியே திறமையற்றவர்கள் இல்லை. ஏற்ற வளர்ப்பு ஏற்ற வாய்ப்பு எல்லாம் கிடைத்திருந்தா இருக்கிற எல்லாருமே டாப்புக்கு போயிருப்பாங்க. என்ன அநேகருக்கு நம்ம இன்னைக்கும் சொல்ல முடியும், எனக்கு மாத்திரம் இங்கே இப்படிலாம் கிடைச்சிருந்துச்சுன்னா நான் எப்படி இருந்திருப்பேன். ஆனால் உங்கள் கதை முடியல. உங்கள் கதை முடிஞ்சிருச்சுன்னா நீ காலையில் இங்கே இருக்க மாட்டீங்க. சரியா? அந்த வசனம் வாசிச்சோமே, திருப்பி வாசிப்போமா? 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. சரி, இப்ப என்ன செய்திருக்கிறாரு? அந்த அழிவுன்னு சொல்லி தமிழ்ல இருக்கிறது, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? பிட், குழி. இந்த ஆண்டவர் உண்டாக்கினவர், உங்களுடைய கதையை எழுதி கொண்டிருக்கிறவர் உங்களை எங்க இருந்து தூக்கி இருக்கிறார்? குழியில இருந்து தூக்கி என்னதுக்கார உயிரை கொடுத்திருக்கிறார். இரக்கத்தின்படி அவர் மனம் இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால இறங்கி குழி மூடிச்சுன்னா கதை முடிஞ்சிச்சு. ஆனா தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறார். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். எனக்கு எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்டோரி போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரீல்ஸ் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து கண்ணீர் விடுறதுக்கு நிறையா இருக்கு. ஆனால் சந்தோஷமாக எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கதையை இன்னும் முடிக்கல. நான் முடிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா நீ இப்போ சொல்றிய இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு, அங்கேயே உன்னை குழியில மூடி இருப்பேன். ஆனால் மூடல. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை தர, உன் கதை இன்னும் முடியல. அதனால உங்களுக்கே சொல்லிக்கொள்ளுங்க, இதெல்லாம் நடந்தது உண்மை, இப்படிலாம் இருந்துச்சு, எவ்வளவோ வாழ்க்கையில எதிராக தான் வந்துச்சு, ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றேன். ஆமென். இரண்டாவது நிகழ்காலம். இப்ப நம்முடைய வாதம் ஆர்குமெண்ட் என்னவா இருக்கும்? சரி சொல்லுங்க, விடுங்க, பாஸ்ட் தான் அப்படி போச்சு, இப்ப நடக்கலாம்ல. இப்ப நடக்கலாம்னு சொன்னா இந்த வாழ்க்கையை சீரமைக்க வருகிறதான நேரத்துல கர்த்தர் சில வார்த்தைகளை செய்கிறார், சில காரியங்களை கிக் ஸ்டார்ட் பண்ணி விடுறார், ஆரம்பிச்சு வைக்கிறார்.
இப்போ நாம பழசுதான் அப்படி போச்சு, இனி அங்கேருந்து உடனே எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிடம்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம உடனே ரிவைவ் ஆயிடணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ரிவைவ் ஆறதில்லை. ஸோ ரிடம்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரிஃபைனிங், நம்ம வந்து சரிப்படுத்தி நம்ம லைனில் போடுற ஒரு வேலையை செய்கிறார். இப்போ நம்ம அவர்கிட்ட உடனே கேட்குறோம், அப்படி என்ன லைனில் போடுற அளவுக்கு நான் என்ன இன்னும் லைனுக்கு வராத ஆளா அப்படின்னா, அப்படிதான். அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டால், நம்மளுக்கு இன்னைக்கு திடீர்னு சொல்லி யாரோ காசு வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, 5 கோடி நம்ம வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிட்டாங்க. நாளைக்கே பைத்தியம் பிடிச்சி போகிற ஒரு குரூப் இங்கே இருக்கு. அந்த 5 கோடி நம்மளை என்ன மாற்றிடும்? பைத்தியமாக்கிடும். இப்படி செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இங்கே சொல்லலாமா, இவங்க சொல்லாமல் இருக்கலாமா, இதை கொண்டாடணுமா, இல்லாட்டி எங்கேயாவது கொண்டு போய் கப்பு சுப்புன்னு வச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நம்ம நிற்கணுமா? இப்படிலாம் யோசிச்சா என்ன வராது? தூக்கம் வராது. வேலை, நீங்கள் போய் என்ன வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, வேலை ஓடும். 5 கோடி 5 கோடி. ஆனால் என்னைக்கு 5 கோடி வந்தாலும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வர்றோமோ, ஆண்டவர் 5 கோடி இல்லை 50 கோடி கொடுக்கறது கூட ரெடி. அப்படின்னா நம்மளை உருவாக்க வேண்டியது ஒரு பெரிய விஷயம். என்ன, ஆண்டவர் வாழ்க்கையில் சம்மந்தமில்லாத காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். சம்மந்தம் இல்லாத காரியங்கள் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ திருப்பி மோசேக்கு வருவோமே. மோசேயை ஒரு பெரிய தலைவனாக்கணும்னு நினைச்சான். அப்போ அவனை அந்த வழிக்கு கொண்டு வர்ற வரைக்கும் என்ன, அவனால் இந்த ஆளுங்க செய்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ தொட்டதுக்கு அவனும் கோவப்படுறான். கடைசியில் அவனை மாற்றி 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 எல்லாரை விட சாந்தமுள்ளவனாய் அவனை மாற்றி தான் அவனை மற்றவர் யாருமே வேணான் இருந்த ஆளை அத்தனை பேரை நடத்தி கொள்வதற்கு அவனை ஒரு நிலையாக மாற்றினார். யோசேப், அவன் எந்த வம்புக்கும் போகாத ஆள், வீட்டோடையே இருந்தவன். அவனை கொண்டு போய் ஒரு நாட்டுக்கு அதிகாரியாய் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு மாற்றத்துக்குள்ளே அவனை கொண்டு போக வேண்டியிருந்தான். ஸோ கிட்டத்தட்ட 13 வருடங்கள். 13 வருடங்களிலே அவன் என்னத்தெல்லாம் மேற்கொண்டிருக்கணும்? என் சொந்த குடும்பம் என்னை ஏமாற்றினான், சொந்த பந்தம் என்ன, மை ஃப்ளஷ் அண்ட் பிளட், என் கூட பிறந்தவங்க என்னை இப்படி செய்துட்டாங்க. இப்போ கேள்வி, இப்படி செய்தவங்கள நான் என்ன செய்யணும்? பழி வாங்கணும், பழி வாங்கணும். இப்போ நம்ம சினிமாலாம் அப்படி தானே பார்க்குறோம். சின்ன வயசில் ஏதோ ஒன்று நடந்துடும், உடனே அவர் வளரும் போதே அவங்கள கொல்லணும், அவங்கள. ஆனால் அவன் 13 வருஷம் அப்படி வந்த எல்லா எண்ணத்தையும் அடக்கி, ஆண்டவரே எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தீர்னு சொன்னால் நான் அவங்கள மனதார நேசிப்பேன், மன்னிப்பேன். உள்ளுக்குள்ள அவ்வளோ மாற்றம் வரும். ஆண்டவர் அதுக்காக ஆயத்தப்படுத்தினான். அடுத்தது, நீர் சொப்பனம் கொடுத்தது உண்மைதான், ஆனால் நான் பார்க்குற எதற்கும் நீர் கொடுத்த சொப்பனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தர் ஆரம்பிச்சா கர்த்தர் முடிப்பார். நான் இடையில போய் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லி 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 அவன் வந்து பானபாத்திரக்காரன்ட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லிக்க அப்படின்னு கேட்டு ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமும் கூட யோசிச்சிருப்பான், இனி வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன், ஆண்டவரே நீர் செய்வீர், ஏனென்றால் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், எனக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை கொடுத்ததுனால் அது நிறைவேறும் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அவன் பொறுமையோடு கூட காத்திருந்தான். ஆனால் அது லேசான வருஷங்கள் அல்ல, கஷ்டம். ஏன்னா இந்த உள்ளுக்குள்ள வருகிறதான இந்த புகைச்சலை அடக்கி
ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுதான் ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிறதான ஒரு கிரியை. அப்ப கடந்த காலம் இப்படி இருந்துச்சு, இப்படிலாம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப ஒண்ணுமே நடக்காம ரெண்டுக்கும் நடுவுல நான் அப்படியே அமைதியா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்ங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி வரும். ஆனாலும் அவர் சொல்ற, போ போ போ. அப்படி கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில இருந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கணும்னு சொன்னா, யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். இந்த சமாரிய ஸ்திரீ வாழ்க்கையே ரொம்ப பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருந்தவன். என்ன, அப்ப இந்த ஆரம்பத்தில் அவளுக்கும் ஒண்ணுமே மாறல. அப்ப அவ இயேசுவோட பேசும்போது என்ன நடக்குது, முதல்ல அவர் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு, தண்ணி கொடுன்னு. அப்போ அவ சொல்கிறா, நீ யூதன், என்கிட்ட எப்படி நீங்கள் தண்ணி கேட்கலாம்? என்ன, இது தண்ணி கொடுத்துட்டு இப்படி ஒரு பேச்சு பேசினா கூட பரவாயில்ல, என்ன கேட்டீங்க, ஆனால் நீங்கள் கேட்குறது எப்படி எனக்கு தெரியல அப்படின்னா. ஆனால் ஒரு நக்கலா, நீர் யூதன் என்னிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, கேட்குறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீயே கேட்டிருப்ப அப்படின்ன உடனே இன்னும் ஒரு பெரிய நக்கலுக்கு போகிறான். என்ன நக்கல் போகிறா, தண்ணி எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கையில் இல்லை, நீங்கள் என்ன இப்படி பேச்சு பேசுகிறீங்க, எடுத்துடுவீங்களா, ஒன்றும் இல்லாமல் எடுத்துடுவீங்களா, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, எங்கள் முற்பிதாக்கள்லாம் எப்படி ஆள் தெரியுமா அப்படின்னு தான் பேசுகிறான். அப்போ இந்த அவ வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த சூழல் அவளை அப்படி பேச வச்சிச்சு. அப்போ எதுத்தா பெருசாக மாறுறதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எல்லாம் மாறின உடனே அந்த மாதிரி நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று அறிகிறேன் என்று சொல்லிவிட்டு, நீர் தான், அப்போ அவர் சொல்லுகிறாரு, மேசியா வரும்போது இதெல்லாம் காண்பிப்பார் என்று அவள் சொல்லுகிறா. அவர் சொல்லுகிறாரு, நீ பேசிக்கொண்டிருக்கிறாரு நான் தான் அவர் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய நிலைமையை ஒன்றுமே யோசிக்கல. ஊருக்குள்ள போய் நான் சொல்லலாமா, ஊருக்கும் நமக்கும் சாவகாசமே வேணான்னு சொல்லி இருந்த ஒரு ஆளை கர்த்தர் அந்த நேரத்தில் மாற்றி, அவளே போய் ஊருக்குள்ள எல்லாருக்கும் சொல்லி, அவ பேச்சை கேட்டு மதியான நேரத்தில் இருந்த வேலை எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆளுங்க வர்ற அளவுக்கு வந்து கடைசியில் அவங்க சொல்லுகிறாங்க, நாங்கள் ஆரம்பத்தில் உன்னுடைய சாட்சியை கேட்டு தான் இப்படி நாங்கள் வந்தோம், ஆனால் இப்போ நாங்களே அறிந்து கொண்டோம். இந்த நாங்களே அறிந்து கொண்டோம்ன்றதை விட்டுருவோம். ஆனால் எல்லாரும் திரும்பி அவரிடத்துல வந்து பேசுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த மாற்றத்தை அந்த இடத்துல செய்தான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவர் செய்ததான அந்த கிரியை. அவ யாரு வேணான்னு ஒதுங்கி கொண்டிருந்தாலோ அவர்களை போய் திரும்ப சந்திக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மாதிரி சில மாற்றங்களை கொண்டு வருகிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஒரு சிலருக்கு சீக்கிரம் வந்துடும், ஒரு சிலருக்கு நிறைய நாள் ஆகும். நான் ஏற்கனவே மோசஸ் சொன்ன, அவருக்கெல்லாம் 40 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி தாவீதுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கும் ராஜா ஆனதற்கும் ஒரு பெரிய இடைவெளி. அதே மாதிரி இயேசு சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டார், அவங்க வந்து உடனே ரெடி ஆகலை, அவங்களுக்கு நிறைய காரியங்கள் புரியல. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து அவர்களை மாற்றினார். அப்ப நிகழ்காலத்துல ஒன்றுமே நடக்கல, அப்படியே இருக்குது, எதுவுமே மாறல அப்படின்னா இந்த நிகழ்காலத்துல மாற வேண்டியது நீங்க தான். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, சுத்தி இருக்கிற எல்லாம் மாறிடும். ஆனால் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்துக்கும் இடையிலே கிரியை செய்து கொண்டா இருக்கிறவர் உங்களுடைய இருதயத்துல எந்த அளவுக்கு, நான் உன்ட்டு எவ்வளோ பொறுப்பு கொடுத்தாலும் நீ நிதானமா இருக்கக்கூடிய ஆள், நான் உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நீ வழி விலகாய் போகாத ஒரு ஆள், உனக்குள்ளே இருக்கிற எல்லா அந்த கசப்பு வேதனை எல்லாவற்றையும் உள்ள இருந்து எடுத்து போட்டுட்டு நீ நிம்மதியா இருக்கிற ஆள் என்று சொல்லி நீங்க வருகிற வரைக்கும், ஓகே, அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ், புதிதாக்குறதான கிரியையை செய்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக
எதிர்காலம் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா நிச்சயமாய் செய்தே முடிப்பார். அப்ப பழைய ஏற்பாட்டில் ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். வாழ்க்கையில் ஸ்டோரியாக எழுதுறதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் வீணாக போச்சு. ஆனால் எல்லாம் வீணாக போன போது அவள் ஒன்றை மாத்திரம் பிடித்து கொண்டாள், தேவனை பிடித்து கொண்டாள். தேவனை அறிமுகப்படுத்தின நகோமியை பிடித்து கொண்டாள். அப்போ நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் நானும் வருவேன். அப்போ அவள் சொல்லுகிறா, நான் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு என்னால் முடியாது, என்கிட்ட காசு இல்லை, செல்வாக்கு இல்லை, குடும்பம் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்ன நம்பாத, திரும்பி போயிரு. அப்போ சொல்ல, இல்லை நான் வருவேன் அப்படின்னு. இப்போ இன்னி அவளுடைய வாழ்க்கைக்கு ஒன்று இருக்கிறதா என்று சொன்னால், தன்னை நம்பி வந்தவரை கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை என்பதற்கு அவள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி கடைசியில் தாவீது பிறந்ததான வம்சம், இயேசு பிறந்ததான வம்சத்தின் ஒரு பகுதியாக கர்த்தர் அவளை மாற்றினார். ஒரு இதில் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி சாப்டர் க்ளோஸ்ன்ற அளவுக்கு வந்துச்சு. கர்த்தர் அதை முடிச்சுட்டு புதுசாக இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சார். உங்களுக்கும் ஆரம்பிப்பார். இப்போ ஒரு சாப்டரில் ஸ்டக்காக இருக்கிறீங்க. இந்த சாப்டர் இது வரைக்கும் நல்லா இல்லை, கை வச்சதெல்லாம் குழம்பு, எதிர்பார்க்குற பிரேக் த்ரூ வர மாட்டேங்குது, கேள்விப்படுகிற காரியங்கள்லாம் கேள்விப்படுகிறதாவே இருக்கிறத வெளியே நன்மையாய் மாற மாட்டேங்குது. கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கும்போது எல்லாம் எதிராய் நடக்கும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வருகிற, கர்த்தர் நிஜமாவே சொன்னாரா அப்படி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சாப்டர் முடிய போகுது, புது சாப்டரை நான் ஆரம்பிப்பேன், அதனால எங்கேயும் போயிடாத இரு. கடைசியாக எதிர்காலம். எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறதான நேரம். வாழ்க்கையில் அப்படி தவற விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பேதுரு, அவன் என்னைக்கு மறுதளிச்சானோ அன்னைக்கே அவன் யோசிச்சிருப்பான், இனி நான் வாழ்க்கையில் செய்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு திரும்ப வர்றார். நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் கணக்கில் வச்சு ஒன்று நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சா நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். நான் உங்ககிட்ட தான் பொறுப்பு கொடுக்குறேன். நம்ம யோசிப்போம், கொடுக்குறதே கொடுக்குறீங்க, சாவியை கொண்டு போய் திருடங்கையிலையாக கொடுப்பீங்க, அந்த மாதிரி தான் கொடுக்குறார். உன்னால் ஒரு சின்ன கூட்டத்துக்கு முன்னாடியே தைரியமாக நிற்க முடியல, உன்னை நம்பி இருக்கிற சீஷர்களையும் விட்டுட்டு போனால் நீயும் கெட்டு எல்லாரையும் கெட்டு நாசமாக போவேன். சொல்ல இல்லை, ஐ ஆம் த காட் ஆஃப் செகண்ட் சான்சஸ். ஒரே இதில் நான் கணக்கை முடிக்கிறதா இல்லை, நான் உனக்கு தான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனை மீண்டுமாக தூக்கி எடுத்து நிறுத்துக்கிறான். நம்ம ஏற்கனவே ரூத்து பார்த்தோம். அவள் எல்லாரை விட ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கர்த்தர் பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்து அந்த சந்ததியே திரும்ப உயிர் பெறும்படியாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக மாற்றினான். உங்களுக்கும் மாற்றுவான். உங்க கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி புக்கை தூக்கி வீசுறாதீங்க. அந்த கடினமாக இருக்கிற சாப்டர் கர்த்தர் அதுக்கு கன்க்ளூஷன் எழுதி அடுத்த சாப்டருக்கு இன்ட்ரடக்ஷன் எழுதுகிற வரைக்கும் பொறுமையாய் காத்திருங்க. நிறைய நேரம் கர்த்தர் செய்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்க. 1983 கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்போ கிரிக்கெட்டை ரேடியோவில் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ டிவி இருந்தாலும் ஒரு சிலர் வீட்டில் தான் டிவி இருந்துச்சு. அப்போ இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் மேட்ச். நினைக்கிறேன் 21 ரன்னோ 27 ரன்னுக்கு 5 பேர் அவுட். பெரிய ஆளுங்க, கவாஸ்கர் அவங்கவுங்க எல்லாருமே அவுட். அந்த நேரத்தில் நிறைய இடத்துல மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இங்கிலாண்டில் நடக்குது.
பிபிசி ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரன் எடுத்ததுனால இந்த மேட்சை போய் கவர் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி மூட்டையை கட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. சரியா? அந்த டிவிக்கு எடுக்கிறவங்க அவங்களும் பார்த்தாங்க, இவ்வளோ அசிங்கமாக தோக்குறத போய் நம்ம போய் டிவியில் பிடிக்கணுமா? நான் இன்னைக்கு மாதிரி இல்லை, அன்னைக்கு அது ஒரு பெரிய செலவு. அவங்களும் மூடிட்டு மேட்ச் நடக்கிற இன்னொரு வென்யூக்கு போயிட்டாங்க. எல்லாம் இன்னைக்கு நினைச்சாங்க இன்னைக்கு கதை முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த மேட்ச்சில் தான் வந்து கபில் தேவ் 175 ரன் அடித்து கடைசியில் இது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிவிட்டு செகண்ட் ஜிம்பாப்வே விளாண்டு கிட்டத்தட்ட ஒரு 36 ரன் நினைக்கிறேன். 36 ரனில் இந்தியா ஜெயிச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மேட்சுடைய கமெண்ட்ரியோ இல்லை டிவி கவரேஜ், வீடியோ கவரேஜோ ஒன்றும் கிடையாது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு வெளி உலகத்துக்கு சொன்ன ஆட்கள் யாருன்னா அங்கே நேரில் உட்கார்ந்து பார்த்த ஆட்கள் தான். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல இங்கே இருக்கிறதே வேஸ்ட், இதை விட அசிங்கமாக ஒரு டீம் தோக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த வெற்றி கிடைத்தது இந்தியாவுடைய கிரிக்கெட் ஃபியூச்சரையே மாத்துச்சு. ஓகே, இப்போ அங்கே விளையாண்ட ஆளுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம டீம் இப்படி இருக்குதுங்கும் போது நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட எந்திரிச்சு ஓட்டா, நம்ம டிவியில் காட்டுறவனும் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாம் போயிட்டான்னா எப்படி விளையாட தெரியும்? ஓகே, கபில் தேவ் தான் இப்போ கேப்டன். இதை எதுக்கு சொல்லுகிறேன், லைஃப்பில் நமக்கும் அப்படி வரல. உன்னை பற்றிலாம் பேசி வேஸ்ட்டுப்பா, நீ எதுக்கும் சரி ஒரு மாட்டேன், உன் லைஃபே வேஸ்ட், அதனால் வேறு வேலையை பார்க்கலாம். உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு இது அதுன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி சில நேரம் ஆட்கள் சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பார், கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பார். ஓகே, அப்போ எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, நீங்கள் பின்னாடி போய் கூகுளில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜப்பானில் ஒரு கலை இருக்கிற, அதுக்கு பேர் கின்சுகி. ஓகே, KINTSUGI எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் போய் அப்புறம் கூகுள் பண்ணி பாருங்கள். KINTSUGI. இந்த கின்சுகி கலை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில நேரத்தில் வீட்டில் ஒரு ப்ரெஷியஸாக ஒரு பாத்திரம் வச்சுருப்போம், பீங்கான் பாத்திரம், போர்சிலன். என்னவோ செய்யும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சி போன பீங்கான் பாத்திரத்தை வச்சு என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு டீ கப்பே இருக்குது, கீழே விழுந்துச்சு, நொறுங்கிருச்சு, என்ன செய்வீங்க? அள்ளி கடாசிடுவேன். ஆனால் இந்த கலை எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, மனுஷர் இப்படி கையாளுகிற நேரத்தில் இதெல்லாமே நடக்கத்தான் போகிறார். அப்போ ஒரு சின்ன தவறுனால அந்த பொருள் தூக்கி எறியப்படக்கூடாது. அதனால ஒருத்தர் ஆரம்பித்து என்ன செஞ்சார், இப்படி உடஞ்ச பீங்கான் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அதெல்லாத்தையும் ஒன்றா வச்சு, அந்த எங்கெங்கெல்லாம் உடஞ்சிச்சோ நம்ம இன்னைக்கு சூப்பர் க்ளூ போடுற மாதிரி அதுக்குள்ளே தங்கத்தை ஊற்றி, அந்த தங்கம் வந்து அதில் அப்படி வரி வரியாக தெரிகிற மாதிரி செய்து அதை திரும்ப ஒரு ஷேப் கொடுத்துட்டாங்க. இப்படி செய்ததுனால இப்போ உடஞ்ச பொருளுடைய மதிப்பு 1000 ரூபான்னு சொன்னால், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குப்பைக்கு போக வேண்டிய பொருள் அந்த கலைஞனுடைய கைக்கு போனதுனால இப்போ 1000 ரூபா பொருள் 1 லட்சம் ரூபாய் ஆயிரும். இதுதான் கின்சுகி கலை. இன்னைக்கு அது கொஞ்சம் மாறி மாறி இன்னைக்கு நல்லா இருக்கிறதையும் உடைச்சி சில நேரம் அப்படி செய்கிறாங்க. ஏன்னா அது ஒரு கலை, அதை எப்படி அதுக்கு திருப்பி ஒரு ஷேப் கொடுக்கறது என்பது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பாத்திரம் இல்லை ஃப்ளவர் வாஷ் அதெல்லாம் வச்சு அப்படி கோல்டன் லைன்ஸாக தெரியும். இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுக்கு இருக்கிற டிமாண்ட் பயங்கர அதிகம்.
இல்லையா? இந்த உலகத்தில் நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. வேஸ்ட். முறத்தை கொண்டா, விளக்கமாத்த கொண்டா, அள்ளுவோம், எறிவான். ஆனால் அதை உண்டாக்குனவருக்கு தெரியும் அதில் இருக்கிற வலி, அதுக்கு இருக்கிற மதிப்பு. அப்படி இருக்கிற நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றை குப்பையில் தூக்கி போடுறதுக்கு நான் விட மாட்டேன். எல்லாரும் ஒன்றை நினைக்கிறது, நீ குப்பை கொஞ்சம் இரு, பிசாம இரு அப்படின்னு. இன்னைக்கு மனுஷனுக்கே கின்சுகி கலை தெரிகிறதுன்னு சொன்னா, அதை விட பெரிய கலை தெரிந்த நம்முடைய ஆண்டவர் நம்ம திரும்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்முடைய மதிப்பை கூட்டுகிறார். அதுதான் உங்களை பற்றி அவர் எழுதுகிறதான கதை. ஸோ நான் எங்கே ஆரம்பிச்சேனோ அங்கேயே முடிக்கிறேன். இன்னைக்கு ரீல் போடுறதுக்கு நமக்கு ஒன்றுமே கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கு, ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. ஆனால் கர்த்தர் கிரியை செய்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கதை சொல்லப்படும். இப்போ வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தன் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இதுதான் உங்க கதை. எல்லாம் போச்சு என்று நினைச்சவங்க, மரணமே வருது அப்படின்னு இருந்த நிலைமையிலையும் என்ன, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, உடைஞ்ச பீங்காம்பொருளுக்குள்ள தங்கத்தை விட்டு அதற்கு மதிப்பு கூட்டினாங்கன்னு, அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை சரி செய்கிறதற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இருக்கிறோம். அது தங்கத்தை விட எத்தனையோ மடங்கு விலை உயர்ந்தது. அது உங்களுக்காக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை உடைஞ்சாலும், எப்படி உடைஞ்சாலும், அது உங்கள் மதிப்பை கூட்டுமே தவிர உங்கள் மதிப்பை குறைத்து விடாது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும். அதனால நமக்கு ஒரு கடந்த காலம் இருக்கிறது, சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, சொல்லவே அசிங்கமாக இருக்குன்னு. ஒரு நிகழ்காலம் இருக்கிறது, ஒன்றும் அசைய மாட்டேங்குது. ஆனால் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது நிச்சயமாக. அது நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உங்கள் கதையும் என் கதையும் எழுதி அருமையாக முடிப்பார். ஆமென். அதனால் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என் கதையை நான் எழுதுறதுக்கு நான் அவசரப்படலை, என் கதையை வச்சு நானே ரீல் உண்டாக்குறதற்கு நான் முயற்சி செய்யலை. என் கதையை நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். எங்கே கன்க்ளூஷன் எழுதணுமோ எழுதுங்க, எங்கே இன்ட்ரடக்ஷன் எழுதணுமோ எழுதுங்க, நீங்கள் எழுதுங்க. என் கதையை நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா உங்களை உண்டாக்கினவர் அவர். உங்கள் அப்பாவை கேட்கல, உங்கள் அம்மாவை கேட்கல, அவர் தீர்மானித்து உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே உங்களை உண்டாக்கினவர் கடைசி வரை உங்களை அருமையாக நடத்துவார். ஆமென். அப்படியே இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம்.